முன்னொரு காலத்துல இந்த பறவைகள் இருக்கு இல்லையா, பறவைகள் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுச்சான். என்ன விண்ணப்பம்னா, ஆண்டவரே, நாங்க ரொம்ப குட்டி பறவைகள், ஆனா எங்களுக்கு பெரிய ரெக்கைகளை கொடுத்துருக்கீங்க. அவைகளை தூக்கணும்னு எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ குட்டி பறவைகளான எங்களுக்கு அவ்வளோ பெரிய ரெக்கைகள் எதுக்கு ஆண்டவரே? அதை சுமக்க முடியல ஆண்டவரே, எங்களால் சுமக்க முடியல ஆண்டவரே, சுமக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிச்சுக்கலாம், விண்ணப்பம் பண்ணிச்சுக்கலாம். அப்போ தேவன் அவைகளிடத்துல சொன்னாராம், அதெல்லாம் உங்களுக்கு பாரமாக காணப்படலாம், ஆனா அதை நான் உங்களுக்கு கொடுத்தது பாரமா இருக்கவோ சுமையா இருக்கவோ இல்லை. அப்புறம் எதுக்கு ஆண்டவரே கொடுத்தீங்க? உங்களை உன்னதமான ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்துவதற்காக, எழும்புவதற்காகத்தான் அதை கொடுத்திருக்கிறேன். அவற்றை பாரங்களா சுமைகளா நினைக்கிறத விட்டுட்டு அவைகளை நல்லா நீங்க அடிக்க ஆரம்பிச்சு பாருங்க. அவை உங்களை உன்னதமான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகும். இந்த நாளிலே தேவன் உனக்கு ரெக்கைகளை கொடுத்திருக்கிறார். அந்த ரெக்கை என்னங்க? பாரங்களும் சுமைகள், பொறுப்புகள். அவைகளை நாம் தேவன் நமக்காக எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்வோம் என்றால் அவை நம்மை உன்னத ஸ்தானத்திற்கு கொண்டு போகும். அந்நாளிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேலை உன்னதமான ஸ்தானத்திற்கு கொண்டு போனது சுகபோக வாழ்க்கை அல்ல, சௌக்கியத்துடனான வாழ்க்கை அல்ல, சந்தோஷகரமான வாழ்க்கையும் அல்ல. அப்புறம் சிரமங்கள், ஆபத்துக்கள், அபாயங்கள், கஷ்டங்கள், இவைகள்தான் அவர்களை உன்னதமான ஸ்தானத்திற்கு கொண்டு போயிற்று. ஒருவேளை கோலியாத்தே இல்லைன்னா தாவீதுக்கான அடையாளம் எங்கெங்க இருந்திருக்கும்? அக்கினிச்சூளையே இல்லாமல் இருந்திருந்தால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து யார் பேசியிருப்பார்கள்? சிங்கத்தின் கெபியிலே ஒருவேளை தானியேல் தூக்கி போடப்படாமல் இருந்திருந்தால் தானியேலை குறித்து அதிகமாக யார் பேசியிருப்பாங்க? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எதிர்கொள்ளுகிற சிரமங்கள் உங்களை அழிப்பதற்காக அல்ல. இன்று நீ எதிர்கொள்ளுகிற கஷ்டங்கள் உன்னை நாசமாக்குவதற்கு அல்ல. இன்று நீ எதிர்கொள்ளுகிற ஆபத்துகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல தேவன் அனுமதித்திருப்பது. அப்புறம் உன்னை ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்துவதற்குத்தான் தேவன் அவைகளை அனுமதித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் நீ எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு ஆபத்துக்களையும் அபாயங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவருடைய சந்நிதியிலே முழங்கால் படியிட்டு அர்ப்பணம் செய். அப்பொழுது அற்புதத்தை காண்பாய், ஆச்சரிய காரியங்களை காண்பாய். ஆனால் நம்மில் அநேகர் இப்படி ஆபத்து அபாயங்களை எதிர்கொள்ளுகிற போது செய்கிற காரியம் என்ன? அவற்றை எதிர்கொள்ள முடியாமல் சோர்ந்து போய் விடுகிறீர்கள், களைத்து போய் விடுகிறீர்கள், நிராசைக்கு இலக்காகி விடுகிறீர்கள், தேவனை விட்டும் விலகி விடுகிறீர்கள். ஒருவேளை அப்படி தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் அபாய ஆபத்துகளை எதிர்கொள்ளும் போது நிராசைக்கு, சோர்வுக்கு, விரக்திக்கு அவர்கள் ஒருவேளை இணங்கி இசைந்து போயிருப்பார்கள் என்றால் இப்படி ஒரு உன்னதமான நிலைமைக்கு அவர்கள் வந்திருக்க முடியாது. என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளை கொண்டு தேவனுடைய சன்னதியிலே புதைத்து விட்டார்கள். ஜெபத்தை கொண்டு எல்லாவற்றையும் சாதித்தார்கள். லைவ்ல, டிவியில இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, புதைத்து விடு நீ சந்திக்கிற பிரச்சனைகளை. எங்க? தேவனுடைய சன்னதியில. தேவனுடைய சந்நிதியிலே அந்த பிரச்சனைகளை கொண்டு அர்ப்பணித்து விடு. என் தேவன் உன்னையும் உன்னத ஸ்தானத்திற்கு உயர்த்துவதற்கே சில சமயங்களில் ஆபத்துக்களை, அபாயங்களை, இன்னும் சில சமயங்களிலே ஆரோக்கிய குறைவை, பொருளாதார குறைவை அனுமதிக்கின்றார். அவைகளை கொண்டு தேவனிடத்தில் அர்ப்பணிப்பாய் என்றால் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை உனக்கு அவர் அருளிச் செய்வார். அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கவனிங்க, நேபுகாத்நேச்சாரோடு தேவன் பேசினார். நேபுகாத்நேச்சார், நீ மகாராஜாதான், ஆனால் உன்னை காட்டிலும் ஒரு பெரிய ராஜா இருக்கிறார். அவர்தான் பிரபஞ்சத்தையும் ஆளுகை செய்கிற தேவனாகிய கர்த்தர். அந்த விஷயத்தை நீ மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த விஷயத்தை மறந்து போனான் நேபுகாத்நேச்சார். 1வது அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தரை சேவித்த வாலிபர்கள் எப்படி எல்லோரை காட்டிலும் அறிவோடும் திறமையோடும் காணப்பட்டார்களோ, நேபுகாத்நேச்சார் அதை கவனித்தான். கனவின் அர்த்தத்தை ஒருவராலும் சொல்ல முடியாத போது, தானியேல் மாத்திரமே அதை வெளிப்படுத்திய போது, நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் ஒரு சான்ஸ் கொடுத்தார். அது என்ன சான்ஸ்? நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், மறந்து விடாதே. ஒருமுறை கூட நாம் வாசிக்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான்.
ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய். தொடர்ந்து என்ன சொல்றான்? உங்கள் தேவனே, உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறோமாயிருக்கிறார் என்றான். உங்கள் தேவனே, தேவர்களுக்கு தேவன். எதற்கு அந்த வார்த்தையை சொன்னான்? 2400 தேவர்களை அந்த பாபிலோன் தேசத்தார் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும். ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கலையாங்க? ஒத்துக்கொண்டான். 3வது அதிகாரம் வாசிக்கலாம். 28வது வசனம். நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனைத் தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஃப்ரெண்ட்ஸ், தேவன் எல்லோரையும் சமமாகத்தான் நேசிக்கிறார். ஏழைகளானாலும் பணக்காரரானாலும், ஆளுகை செய்கிறவர்களையும் அநாதைகளையும், யாராக இருந்தாலும் தேவன் சமமாகத்தான் பாவிக்கிறார். நேபுகாத்நேச்சாரும் கூட தன்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அநேக சந்தர்ப்பங்களிலே இந்த யூதர்களை, இந்த வாலிபர்களை பயன்படுத்தி தம்முடைய வல்லமை என்ன, தம்முடைய காரியங்கள் என்ன, தம்முடைய பலம் என்ன என்பதை தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருந்தார். 2வது அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் சொன்னான், உங்களுடைய தேவன் தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவர் என்று அறிக்கை செய்தான். ஆனால் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டானா? தேவனாக அவரை ஏற்றுக்கொண்டானா? இல்லை. 3வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், உங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்துக்குரியவர், உங்கள் தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொன்னான். ஆனால் தேவனை அவன் துதித்தானா? இல்லை. சொல்லுவதென்பது வேறு, செய்வதென்பது வேறு. பேசுவது வேறு, கிரியைகளிலே காண்பிப்பது வேறு. சத்தியத்தை உணர்ந்து கொண்டானே தவிர அந்த சத்தியத்தின்படி அவன் நடக்க முற்படவில்லை. தேவன் இருக்கிறார் என்று சாத்தானுக்கும் கூட தெரியுமே. அந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதும் சாத்தான் அறிந்து அவன் நடுங்கிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானே நடுங்குகின்றான். காரணம், தேவன் யார் என்று அவனுக்கு தெரியும். அதனால்தான் அவன் நடுங்குகிறான். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நடுங்குகிறான், பயப்படுகிறான், ஆனால் அங்கீகரிக்கவில்லை, விசுவாசிப்பதில்லை, தவறை உணர்ந்து கொள்வதில்லை. எனவேதான் சாத்தான் சாத்தானாகவே இருக்கிறான். இன்று நம்மிலும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துதான் உலக இரட்சகர் என்று, பாவிகளை உயிருக்குயிராய் நேசிக்கிறவர் என்று கேள்விப்படுகிறார்கள், நம்புகிறார்கள். ஆனால் கிரியையிலே உன்னுடைய விசுவாசத்தை காண்பிப்பதில்லை. தேவன் வாய்ப்பு கொடுத்துக் கொண்டே இருந்தார் நேபுகாத்நேச்சாருக்கு சத்தியத்தை உணர்ந்து கொள்வதற்கு. ஆனால் நேபுகாத்நேச்சார் தன் வார்த்தைகளிலே தேவனை குறித்து தெரியப்படுத்துகிறான். ஆனால் கிரியைகளிலே அவன் அங்கீகரிக்கவில்லை. என்ன நடந்தது? ஒரு நாள் ராஜாவுக்கு, நேபுகாத்நேச்சாருக்கு கனவு வந்தது. அந்த கனவு அவனை மிகவும் பயப்படுத்தியது. பயங்கரமான ஒரு சஞ்சலத்திற்குள்ளாக நேபுகாத்நேச்சார் போனான். அதற்கு முன்பு ஒரு கனவு கண்டான். கனவை மறந்து போனான். அர்த்தத்தை சொல்லச் சொன்னான். அதனால் யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அதை தானியேலால் சொல்ல முடிந்தது. காரணம் என்ன? தானியேலுக்கு துணையாக தேவன் இருந்ததினாலே. இப்பொழுது இன்னொரு கனவு காண்கிறான். இந்த கனவு கலவரத்தை கொண்டு வந்தது, கலக்கத்தை கொண்டு வந்தது, பயத்தையும் பீதியையும் உண்டாக்கியது. அப்படிப்பட்ட சமயத்திலே தன்னிடத்திலே இருந்த ஞானிகளையும் ஜோசியக்காரரையும் தன்னால் வளர்க்கப்பட்ட கல்தேய அறிவை போதிக்கப்பட்ட ஜோசியர்களையும் அழைப்பிருக்கிறான். தன்னுடைய கனவை சொன்னான். நான் இந்த கனவு கண்டேன், இந்த கனவின் அர்த்தத்தை சொல்லுங்கள் என்றபோது ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட சமயத்தில் நேபுகாத்நேச்சார் தானியேலை வரவழைக்கிறான். கனவை விவரித்தான். தானியேல், கனவின் அர்த்தத்தை உன்னால் தான் சொல்ல முடியும். கனவின் அர்த்தத்தை சொல்வதற்கு தேவையான ஞானம் உன்னில் இருக்கிறது. நீ தேவ தூதர்களின் ஆவியை கொண்டவன். உன்னைத் தவிர வேறு ஒருவராலும் சொல்ல முடியாது. எனவே கனவின் அர்த்தத்தை நீ சொல்ல வேண்டும். ராஜா, கனவை சொல்லுங்கள்.
கனவை மிக கவனமாக மிகவும் விவரமாக நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு விளக்கினான். அந்த கனவு வந்ததிலிருந்து நேபுகாத்நேச்சாருக்கு நிம்மதியில்லை. நேபுகாத்நேச்சாருக்கு நித்துரை வரவில்லை. மிகுந்த சஞ்சலத்துக்கு ஆளானான், கலங்கிக் கொண்டிருந்தான். இந்த கனவின் அர்த்தத்திற்கு பின்னால் ஒரு பயங்கரமான நோக்கம் ஒன்று இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது என்பதை மாத்திரம் உணர்ந்திருந்தான். கனவை மிக நேர்த்தியாக விவரித்தான், விளக்கிச் சொன்னான், விவரித்தான். தானியேல் அந்த கனவை எல்லாம் மிக கவனமாக கேட்டான். கனவை விளக்கிய பிறகு தானியேலிடமிருந்து பதில் வரவேண்டும். எனவே கனவை சொல்லி முடித்த பிறகு தானியேலையே கவனித்துக் கொண்டிருக்கிறான். தானியேலோ மௌனமாக அப்படியே நின்றிருந்தான். தலையை கூட உயர்த்தவில்லை. அப்படியே நிற்கிறான். எந்த வார்த்தையும் வரவில்லை. காமாக அப்படியே நிற்கிறான். 1 நிமிஷம், 2 நிமிஷங்கள், 5 நிமிஷங்கள், 10 நிமிஷங்கள். ராஜா சிங்காசனத்திலிருந்து தானியேலையே பார்த்து கொண்டிருக்கிறான். தானியேல் மௌனமாக தலையை தாழ்த்தினவனாய் அப்படியே நின்றிருக்கிறான். டென்ஷன் அப்படியே கூடிக்கிட்டே இருக்கு. 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு, 40 நிமிஷம் ஆச்சு, 50 நிமிஷம் ஆச்சு. ராஜாவினுடைய பேலஸ் சைலண்டாக இருக்கிறது, நிசப்தமாக இருக்கிறது. ராஜா 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறான். 1 மணி நேரம் அந்த ராஜ அரண்மனையில, குறிப்பாக ராஜாவினுடைய அந்த அறையில நிசப்தந்தான் ஆக்கிரமித்திருந்தது. தாங்க முடியல நேபுகாத்நேச்சாருக்கு. ஏறக்குறைய 1 மணி நேரமான பிறகு தானியேல் ராஜா, உன்னிடத்திலே கனவை சொல்லி 1 மணி நேரம் ஆயிடுச்சு தானியேல். ஒன்னும் பதில் சொல்லாம மௌனமாவே இருக்கிறியே. டென்ஷன் பயங்கரமா இருக்கு தானியேல். தயவு செஞ்சு அந்த அர்த்தத்தை எனக்கு சொல்லிடு. அது நல்லதா இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? பிரதர், இதெல்லாம் பைபிள்ல இருக்கா? பார்க்கலாம் வாங்க. தானியேல் 4வது அதிகாரம் 18வது வசனம். நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தெஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லி என் ராஜ்யத்திலுள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். அப்பொழுது பெல்தெஷாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் 1 நாழிகை மட்டும், அப்படின்னு எவ்வளவு நிமிஷம் தெரியுமாங்க? 60 நிமிஷங்கள். 1 நாழிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். மௌனமாக நின்றிருந்தான். மாத்திரமல்ல, தானியேல் சிந்தித்து திகைத்து கலங்கினானாம். அதை பார்த்து நேபுகாத்நேச்சார் இன்னும் டென்ஷனாகி, மௌனமா எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை தவிர இதுக்கு தீர்வு யார்கிட்டையும் கிடைக்காது. தானியேல், எதுவா இருந்தாலும் மறைக்காம இந்த கனவு அர்த்தத்தை எனக்கு சொல்லியா? அது நல்லதா இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டதா இருந்தாலும் பரவாயில்ல என்று ராஜாவனை நோக்கி, பெல்தெஷாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்தெஷாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவது அப்படின்னு கனவின் அர்த்தத்தை விளக்க ஆரம்பிக்கிறான். ராஜா ஜாக்கிரதையா கவனிங்க. சொல்லு தானியேல், கவனிக்கிறேன். ராஜா, உங்க பாவம் பெருகிடுச்சு. நீங்கள் செய்து கொண்டு வருகிற எல்லா பாவங்களையும் தேவன் கவனித்தார். நீங்கள் போடுகிற எல்லா வேஷங்களையும் தேவன் கவனித்திருக்கிறார். தேவன் உமக்கு சிங்காசனத்தை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார், அற்புதமான அந்தஸ்தை கொடுத்தார். அதை நீர் உம்முடைய இஷ்டம் போல உபயோகித்துக் கொண்டு வந்தீர். தேவன் உம்மை சிட்சிக்கப் போகின்றார். ராஜா, அது சாதாரணமான சிட்சை அல்ல.
எப்படிப்பட்ட சிக்ஷை? உம்மிடத்தில் இருக்கிற ராஜ்யத்தை, உமக்கு இருக்கின்ற அதிகாரங்களை, உமக்கு இருக்கின்ற ராஜ சிம்மாசனத்தை இழந்து போகப் போகிறீர். அது மாத்திரமல்ல ராஜா, நீர் உம்முடைய ராஜ்யத்திலிருந்து துரத்தி விடப்படுவீர். உம்முடைய சிங்காசனத்திலிருந்து நீர் இறங்கி தள்ளப்படுவீர். மகாராஜாவாக தொடர்ந்து கொண்டிருக்கிற நீர் திக்கற்றவனைப் போல துரத்தி விடப்படுவீர். திக்கற்றவனாய் மாத்திரமல்ல, நீர் காட்டிலே ஒரு மிருகத்தைப் போல புல்லை மேய்வீர். நீர் செய்து தொடர்ந்த உம்முடைய பாவங்களுக்காக தேவன் உமக்கு சிட்சை விதிக்கப் போகிறார். உம்மிடத்தில் இருக்கின்ற அதிகாரத்தை, அந்தஸ்தை இழந்து போகப் போகிறீர். அதோடு அது நிற்காது ராஜா, தேவனுடைய சிட்சை. நீர் திக்கற்றவனாய், தரித்திரனாய் தேசத்தை விட்டு வெளியே துரத்தி விடப்படுவீர். காட்டுக்குள்ளே துரத்தி விடப்படுவீர். மிருகத்தைப் போல நீர் புற்களை மேய்வீர். ராஜா, கனவின் அர்த்தம் இதுதான். என்னது? நான் சிட்சிக்கப்படுவேனா? ஆமா ராஜா. நான் செய்த பாவங்களெல்லாம் தேவன் பார்த்தாரா? ஆமா ராஜா. என் சிங்காசனம் போய்விடுமா? எஸ். என்னது? நான் ஒரு திக்கற்றவனைப் போல துரத்தி விடப்படுவேனா? ஆமா ராஜா. புல்ல தின்னுவனா? அதுதான் உங்க கனவோட அர்த்தம் ராஜா. ஹலோ, பார்க்கலாம். நீ சொன்ன கனவின் அர்த்தம் நிறைவேறுதா, இல்ல என்னுடைய மனோபாவம் நிறைவேறுதா? பார்க்கலாம். சரி ராஜா, கனவின் அர்த்தத்தை பூரா அவன் சொல்லிட்டான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 24வது வசனம். ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், தேவன் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார். கட்டளையையும் பிறப்பிக்கிறார். என்ன கட்டளை? வாசிக்கிறேன், கவனிங்க நல்லா. மனுஷரினின்று நீர் தள்ளிவிடப்படுவீர். வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர். மட்டுமல்ல, மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளுமட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது. என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்தபின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். ஒருவேளை நீர் உம்முடைய பாவங்களை விட்டு விலகி. எவ்வளவு தைரியம் இருக்கணுங்க தாவீது இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு. ராஜா, உம்முடைய ராஜ்யத்தை இழந்து போகப் போகிறீர். உம்முடைய ஜனங்களே உம்மை துரத்தப் போகிறார்கள். தனிமையிலே வனாந்தரத்திலே புல்லை மேய்வீர். மாத்திரமல்ல, அந்த பனியிலே நனைந்து சாவீர். 7 வருடங்கள் இதை நீர் அனுபவித்தே ஆக வேண்டும். ராஜா, தேவன் உம்மை சிட்சிக்கப் போகின்றார். நீர் மகாராஜா, எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று நீர் நினைக்கிறீர். ஆனால் பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா இருக்கிறார். அவரே சமஸ்தத்தையும் நடத்துகிறவர் என்று உனக்கு தெரியப்படுத்த அவர் விரும்புகிறார். எனவே ராஜா, தேவன் உம்மை சிட்சிக்கப் போகிறார். ஆனாலும் ராஜா, உமக்கு ஒரு சுப செய்தியும் உண்டு. அது என்ன செய்தி? நீர் செய்து வருகிற பாவங்களை விட்டு விலகுவீர் என்றால், துன்மார்க்கமான ஆட்சியை நீர் விட்டு விலகுவீர் என்றால், ஜனங்களை மனிதர்களாய் நினைத்து அவர்களை நேசிக்கிற அன்பு உமக்குள் வரும் என்றால், அப்படி நடந்து கொள்வீர் என்றால், ஒருவேளை ராஜா, தேவன் உம்மை சிட்சிப்பதை விட்டுவிட்டு நன்மையை தருவார். எவ்வளவு அற்புதமான தேவன்! கவனிங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகாவது, ஆண்டவரே, நீர் சிட்சித்தால் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. மகாராஜாக்களையே நீர் விட்டு வைக்கவில்லை, என்னையும் விடுவீர் என்று நான் நினைக்கவில்லை. ஒருவேளை நான் செய்கிற எல்லா பாவங்களினாலும் நீர் என்னை சிட்சித்தால்
அந்த சிக்ஷையை தாங்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை. எனக்கு இறங்கி அந்த சிக்ஷையிலிருந்து தப்புவிங்க ஆண்டவரே. இன்றே என் வாழ்க்கை உள்ளதை உள்ளபடி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் என்று மனஸ்தாபப்படலாமா? மனப்பூர்வமாய் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஏழைகளாக இருந்தாலும் ஆளுகை செய்கிறவர்களாயிருந்தாலும் உம்முடைய பார்வையில் எல்லோரும் சமமானவர்கள்தான். நீர் அருளிச் செய்கின்ற வாய்ப்புகளை, அருளிச் செய்கிற அதிகாரத்தை, அருளிச் செய்கிற அழகை, அந்தஸ்தை, ஆஸ்தியை ஆண்டவரே அருவருப்பான பாவ காரியங்களுக்காக பயன்படுத்துவோம் என்றால் நீர் பார்த்து பார்த்து சகித்து மௌனமாயிருக்கிற தேவன் அல்ல. அன்று மகாராஜா என்று அழைக்கப்பட்ட பாபுலோனின் மகாராஜாவாக இருந்த நேபுகாத் நேச்சாரியை நீர் சிட்சித்தீர். ஆண்டவரே, நீர் சிட்சிக்க ஆரம்பித்தால் உமக்கு முன்பாக யாரால் நிற்க முடியும்? யாரால் தாங்க முடியும்? ஆண்டவரே, இந்த வேளையிலும் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிற இடங்களிலே மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கிறார்களோ, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, சிட்சிக்காதீங்க. இன்றே நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்து அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி விடுகிறேன். எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. என்று விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வேளையில் நீர் தரிசிக்க வேண்டுமென்று, மன்னிக்க வேண்டுமென்று, ஆண்டவரே புதியவர்களாய் புதிய சிருஷ்டிகளாய் மாற்ற வேண்டுமென்று, இது முதற்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.